செல்வி செல்வி, என்ன மாமா? ஒரு முக்கியமான விஷயம். மாமா, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்? அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம். கொஞ்சம் கடன் வேணும். கடனா? ஆ, ஆ. திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்? காலையிலே சொல்லியிருந்தேனா? அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது. இது நீயா கொடுக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இல்லாத நான் கேட்பேன் செல்வி. சரி, என்ன வேணும் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு முத்தம் வேணும், கூடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன். முத்தமா? ஆ, தெரியும். ஊரே குடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்ல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்சு நீ ஏதோ குண்டக்க மண்ட கேட்க போறேன்னு. முத்தமா முத்தம்? ஏன் நீ முத்தம் கொடுக்க முடியாது? ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு வேஸ்ட் லவ் பண்ணணும்? வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல. லவ் பண்ணா நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் கேப்ப, அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? என்ன மாமா அர்த்தம் இல்லாம பேசுற? எப்படி கொடுக்க முடியும்? கல்யாணமே ஆயிட்டா கூட நீ கேக்குற நேரத்துல எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வீட்ல எல்லாரும் இருக்கும்போது வந்து கேப்ப, அப்ப கொடுக்க முடியுமா? பேச வந்துட்டியே. ஏய், ஊரே கூடி இருந்தாலும் ஆத்துக்காரன் பார்த்து கிஸ் அடின்னு அடிக்கணும்டி. அவ தாண்டி பொண்டாட்டி. அந்த கிஸ்ல தாண்டி கிக்கே இருக்கு. சும்மா வரட்டு இழப்பு நிறுத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அறிவு கேட்ட தன்மா பேசாத மாமா. எப்படி கொடுக்க முடியும்? உதட்டோட உதட்டு வச்சு கொடுக்கறதா கிஸ் நீ நினைச்சிட்டு இருக்க? அது காமவெறி. அந்த கன்றாவில் நம்மளுக்கு பிடிக்காதுமா. நம்ம ரொம்ப டீசென்ட். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு 10-15 அடி தள்ளி கேப் இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்க முடியும். தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? அப்படி கீழடி செல்ல குட்டி. உனக்கு எப்பெல்லாம் முத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கவனி, நல்லா கவனி அப்படின்னு நீ தொண்டியா செருமுவேன். அதுவே நான் கொடுக்குற மொத்தமா நீ நினைச்சுக்கிட்டனா அப்புறம் இந்த உதட்டோட உதட்ட கொடுக்குற பல்லான மேட்டர்லாம் பணலாயிடும். இப்போ ஒரு டெஸ்ட் பிட்டு போட்டு பார்க்கலாமா? ரெடியா? Mic testing. 1 2 3 4. தந்தன தன தந்தான தன தந்தான தந்தான தந்தனா தந்தன தன தந்தான தந்தான தந்தன தன தந்தான தந்தான தந்தன தந்தன வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள். வைப்பூசி கண்ணச்சி மிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு. அடராசா பகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்ல ஏதேதோ சேதி இருக்க. வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு. வைப்பூசி கண்ணச்சி மிட்டும் மானே இங்கு நான் பாடும் இசை கேளு. கட்டி மனவானிலே பரப்பா அவகாசனின் இளநெஞ்சை கிளி மழை கூந்தலில் முடிப்பா. நடுச்சாமத்தில் புது சிந்து ஒன்று வளையோசையில் படிப்பா. அவ மாமன நல்ல சொக்க வச்சி விழி தூண்டிலில் பிடிப்பா. முன்னும் பின்னும் முத்து பல்லாக்கு அந்த நடப்போட
சுட்டி நத்து புல்லாக்கு நின்ற மின்ன ஆட பார்த்தா அத பார்க்கையில் ஆச விடுமா பார்த்தா அனல் மாதிரி ஆட சுடுமா உயிரோவியம் ஒரு காவியம் அவதான் வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு மைப்பூசி கண்ணச்சி மிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு கண்ணு பட்டு பல வாலிபம் துடிக்கும் மணித்தேரிலே வரும் அம்மன் என்று அவமேனிதான் சொலிக்கும் நதி நீரிலே உள்ள கெண்டரென்று அவ பார்வையில் குதிக்கும் தமிழ் சீரிலே உள்ள சொல்லு எல்லாம் அவ வார்த்தையில் பிறக்கும் கண்ணம் என்னும் கிண்ணம் கொண்டாடும் கொல்லி மலத்தேனு கொஞ்சி கொஞ்சி நெஞ்ச பந்தாடும் வஞ்சி இளமான பாவை அவ ஞாபகம் ராவில் வருது ஏக்கம் தலைக்கேறவும் தூக்கம் கெடுது அவ பாட்டையே தினம் பாடுது மனந்தான் வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு மைப்பூசி கண்ணச்சி மிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேடு அடராசா மகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்ல ஏதேதோ சேதி இருக்க வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு மைப்பூசி கண்ணச்சி விட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு டேய் அப்பச்சி அங்க என்ன பண்றீங்க? ஏன் அப்பச்சி ஊரே கூத்து பார்க்க போயிருக்கு நீ இங்க என்ன பண்ற? இங்க கூத்து நடக்குதுல்ல இதை யார் பாக்குறது? ஏமா மழை பெய்யுது மொட்டை மாடியில் துணி எல்லாம் கைது போய் எடுத்துட்டு வா. சரி. டேய் நீ எங்கடா போற? மடிச்சு வைக்கிறக்கா? இறங்கி வாட. உள்ளே தாடியே போனோம் விடமாடு காப்பால நங்கூர போட்டு இருக்கிற மாதிரி இழுத்துட்டே இருப்பாடு பாடிச்சு வைக்க போறோம். மங்கா உண்டாயிருக்கிறது உறுதியாகி போச்சு. இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா உள்ள இருக்கிறது ஆனா பொண்ணு பார்த்து சொல்லிடுறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமா. அட உன்னைவா காட்ட சொன்னேன். சும்மா இருங்க மாமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்தாலே ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்தா ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அடட அமெரிக்காக்காரனை விட உன் அறிவு வேலை செய்யுது அம்மனி. அப்பச்சி காஃபி. ஏண்டா பாகவதர் மாதிரி தொண்டை செருமிட்டு இருக்கிறிய? அது ஒண்ணு இல்ல அப்பச்சி, வர பனியில வயக்காடு போயிட்டு வந்தேனா, பனியெல்லாம் தலையில இறங்கி தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஆமா ஆமா இந்த வருஷம் பனி கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. அதனாலயே ஊருக்குள்ளார குளிர் காய்ச்சல் எல்லாம் ஜாஸ்தியா போச்சு. எனக்கு கூட 2 நாளா தொண்டை சரியில்லை. எடுத்துக்கங்க அப்பச்சி. இரு. நான் செருமறேன், அவ சிரிக்கிறான், அவ சிலிப்பிட்டு போறான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். சரி காஃபி சாப்பிட்டு போங்க. காபி அப்புறமே வந்து குடிச்சுக்கிறேன். அப்பச்சி அது ஒண்ணு இல்ல. ஏய் நீ தவிடு கலக்கிற காலத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? வாட் இஸ் தி மேட்டர்? தி மேட்டர் நதிங். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே புரியா? விக்ரமாதித்ய தங்கதில வேதாள தூக்கிட்டு போற மாதிரி உன்னை தூக்கிட்டு போறேன். கதையை கரெக்டா சொல்லிரு, இல்லன்னா மண்டை வெடிச்சிரு. ப்ளீஸ் டெல் யுவர் ஸ்டோரி. அடேங்கப்பா, படிக்க பாரு அவளுக்கு. ஏனே கட்டவே கண்டுபிடிச்சு விளாட்டல கையை வச்சு படுத்துட்டு இருக்கிற என்னது? ஏனே நான் நடந்தாலே ஸ்ப்ரிங் கட்டல் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அதுக்கு இதை போட்டு வச்சுக்கிறீங்க.
இதுல உட்கார்ந்தாலே மனுஷனுக்கு கிளுகிளுப்பு தட்டின்னு போல் இருக்குதா? கிளி கிளிப்பு ஏத்த தானே உங்களை இங்க வர சொல்றதே. என்னங்க ஒரு கலர் டிவி வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம்ல. ஏனம்மா ஒட்டியில படம் பாக்குறக்கா இவ்வளவு காசு செலவு பண்ணி நான் இங்க வர்றேன். அப்படித்தான் அந்த டிவில என்ன புரியுற மாதிரி நம்ம பாஷையிலேயே போறாங்க, புரியாத மாதிரி கராபுரான்னு ஹிந்தியில பேசுறாங்க. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு டென்ட் கொட்டா கட்டி தர்றேன். அங்க வேணும் நான் முறுக்கு வித்துக்கிறேன். ஆமா உங்க நீங்க கொடுத்த நகையெல்லாம் பெட்டில வச்சு பூட்ட போயிருக்காங்க. அவ காரி எல்லாம் எதை கொடுத்தாலும் டக்குனு உள்ள வச்சு போட்டுருவா. பெருசு அங்க சாமி செல்லசாமி வரா, கொஞ்சம் புறப்படுங்களேன். எந்திரி. ஏய் அது என்ன நானும் பாக்குறேன். நான் பணத்தை எண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு நாய் வர்றது கிடையாது. ஆனா பணத்தை வாங்கி நீ வச்சுன்னு எவனோ ஒருத்தன் வந்துடுறேன். 20 வருஷமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு பூரா நரைச்சு போச்சு. இப்போ முள்ளையும் இப்படி சொல்லுது. இங்க பாருங்க, அவன் உங்களை பார்த்தானா உங்களுக்கு அவமானம், அவனுக்கு அவமானம். ஆமாண்டே, இங்க வந்தவனுக்கு அவமானம், வந்துட்டு இருக்கவனுக்கு அவமானம். உங்க 2 பேருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கையோடு வா பெருசு, போயிட்டு நாளைக்கு வா. இந்த பாரு நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்க வந்துக்கிறேன். நான் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கிறேன். அவன் போனோன்னு எழுப்புங்க. பெருசு இந்தா இத போய் சாப்பிடு. எதுக்கு குடிச்சிட்டு தூங்குறதுக்கா? எப்ப கொட்டாவி விடுவேன், கொள்ளை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆத்தாள் மேல ஆளுக்கு பாதி அடிங்க. நான் இன்னைக்கு தூங்குறதா இல்ல. மனுஷன் இந்த பாருடி, இழுத்து போத்திட்டு போய் நில்லு. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வாழைத்தோப்பியும் மாந்தோப்பியும் அவன்கிட்ட எழுதி வாங்குறேன். ஆமா நீ கவலைப்படாதம்மா, என் உடம்புல ஓடுறது ஊரத்தம். அவன் ஒர்க்கை நான் பாக்குறேன். வரட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, போத்திக்கிட்டு போறத பார்த்தா குடும்ப பொண்ணு தோத்தா. எதுக்கு அழுகுறப்போ? சும்மா இருக்கியா? என்ன ஆச்சுன்னு அழுகுற? ஏங்க தம்பி, ஏதோ எங்க அப்பா ஆத்ம திருப்திக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் உன் பொண்ண கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு என் உள்ளங்கையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு இப்ப? என்ன ஆச்சா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த வீட்டு பக்கம் எட்டி பாத்தீங்களா? அங்க அப்படி என்ன கிடந்து ஆடுது. அது சரி, புது பொண்டாட்டி அப்படித்தான் இருப்பீங்க. அது இந்த கழுதைக்கு எங்க புரியுது? இந்த 3 நாளா பச்சை தண்ணி பல்லுல படல. பசி எப்பமா விடுறாளேன்னு ஒரு டம்ளர் மோர் கலந்து கொடுத்தேன். அதையும் முழுசா குடிக்கல, இத்தனோடு தான் குடிச்சா. என் வயிற்றுல ஏண்டி வந்து பிறந்த? ஏன் அவளை அடிக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுட்டு இருக்கீங்க சும்மா? சொல்லு. என்ன ரமகமெல்லாம்? இனிமே எங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்து அதுல கலந்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மண்டைய போடலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அட நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக சாகணும்? கவலைப்படாதீங்க, சும்மா அழுதுகிட்டு. இந்தாங்க உங்க பொண்ணுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சது. இதுக்கு பதிலா ஒரு தென்னந்தோப்பு எழுதி வச்சீங்கன்னா மட்டையை வித்தாவது எங்க வண்டியை ஓட்டிடுவோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து தூங்கி 10 நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம் நீங்க வந்தேன். இதை அடிச்சுட்டு அந்த ரூம்ல போய் தூங்க போறேன். தம்பி தம்பி தம்பி, அந்த ரூம்லயா? இங்கேயே படுத்துக்கங்களேன், நல்ல காத்தோட்டமா இருக்கும் தம்பி. இந்த வீட்டுல எந்த ரூம் காத்தோட்டமா இருக்கும், எந்த ரூம் புழுக்கமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருங்க. அந்த ஆந்த வேற அங்க இருக்கானே. தம்பி 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 தம்பி, ரூம்ல மூட்டை பூச்சி சொல்ல ஜாஸ்தி இருந்தது, மருந்து அடிச்சிருக்கோம். உள்ள போனீங்கன்னா நெடி அடிக்கும். இத சாப்பிட்டு தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். உங்க பொண்ணுகிட்ட கறியை வறுத்து கொடுத்தா. ஐயோ என்னடி பண்றது? தப்பிச்சோம். அப்பா ஏனாத்தா ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் போற மாதிரியே தோதா வீடு கட்டிக்கிறீங்க. சரி இன்னைக்கு நேத்தா தொழில் பண்றீங்க, பரம்பரை தொழில். என்ன கொடுத்தேன்? செயின் கொடுத்தாங்கல்ல. இன்னும் 10 நாள் இன்னும் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஏன் பெருசு? செயின் பிடிச்சிருந்தா மலை ஏறிடும்ல. நீ பாரு, குடும்பம் 2ஆகுமே